இங்க ஒரு பக்கம் அதிமுக விஜய் மீதான விமர்சனங்களை கூர்மப்படுத்துறாங்க. இப்ப கடந்த சில நாட்களா அதிமுக பொதுச் செயலாளர் தொடங்கி முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு போன்றவர்கள் கடுமையா விமர்சிக்கிறாங்க. மாறா பாஜக தலைவர்கள் விஜய என்டிஏ கூட்டணிக்கு அழைக்கிறாங்க. அந்த அழைப்பும் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கு. இந்த முரண்பாட்டை எப்படி புரிஞ்சுக்கலாம்? நான் முரண்பாடு இருக்கிறதாக பார்க்கவே இல்லை. இரண்டு கட்சிகளும் பாஜகவும் அஇஅதிமுகவும் அதன் தலைவர்கள் எடப்பாடியார் அவர்களாக இருக்கட்டும் மற்றும் பல தலைவர்கள் இல்ல பாஜக நயினார் நாகேந்திரன் அவர்களாக இருக்கட்டும், விஜய் அவர்கள் கரூர் சம்பவம் நடந்த போது அங்கே ஆதரித்தார்கள் அப்படின்னா அது விஜய்க்கான ஆதரிப்பு இல்லை. அங்கே எதிர்கட்சிகளாக மக்களுக்கு என்ன தேவை, இங்கு சட்டம் ஒழுங்கு எவ்வாறு சீர் குலைந்திருக்கிறது, இங்கு இருக்கும் ஆட்சி செய்யும் கட்சி அன்று எவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற அந்த ஒரு பார்வையிலிருந்து அன்றைக்கான கேள்வி. இன்னைக்கு ஒரு கட்சியாக இன்னைக்கு விஜயோட ஒரு கட்சி இருக்கு, தாவேகா இருக்கிறது. தாவேகா எப்படி பொறுப்பு மிக்க கட்சியாக இருக்கிறார்கள், அவர்கள் மக்களிடம் என்ன கொள்கைகளை கொண்டு சேர்க்கிறார்கள், மக்களுக்காக என்ன செயல்படுத்த முடியும் அப்படின்ற அவர்களோட கேள்வி, அவர்களோட பார்வை வந்து தெளிவாக இல்லை. மக்களிடம் சும்மா சாதாரணமாக நானும் சினிமாவில் ஒரு டயலாக் வர மாதிரி டயலாக்ஸா இருக்கு அப்படின்றதை தாண்டி நான் மக்களுக்காக இதுதான் செயல்படுத்த போகிறேன், இதுதான் என்னோட பாசிட்டிவ் அஜெண்டா, இதை நான் இவ்வாறு தான் செயல்படுத்த போகிறேன் அப்படின்னு ஒரு அஜெண்டா ஐட்டம் கிடையாது. இல்லை எதிர்கட்சியை நான் கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்னா இப்போ பொன்வல்சன் அவர்கள் கேட்ட மாதிரி நான் எதிர்கட்சி இந்த மாதிரி தவறுகளை செய்கிறார்கள், அவர்கள் எந்த கூட்டணியில் இருந்தாலும் எந்த கட்சியோட சேர்ந்து இருந்தாலும் அவர்கள் அவர்களுக்கு மாற்றாக ஒரு பார்வையை வைக்கவில்லை அப்படின்ற ஒரு கேள்வியை வைக்கல. இது இல்லாம கரப்ஷன் முக்கியமான கேள்வி. இன்னைக்கு என்ன அளவுக்கு கமிஷன் இருக்கு, எந்த அளவுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வந்திருக்குன்னு, இல்ல மேனிஃபெஸ்டோல இத்தனை ப்ராமிஸ் இருந்திருக்கு, எத்தனை ப்ராமிஸ் ஃபுல்ஃபில் பண்ணிருக்கீங்க, இல்ல பெண்களுக்கான பாதுகாப்பு அதை பற்றிய கேள்வி, இல்ல இன்னைக்கு திருப்பரங்குன்றம் ஒரு இஷ்யூ இருக்கு, இல்ல இப்ப போன்ற 2 நாட்களாக தமிழகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் நடந்திருக்கு, ட்ரக் இன்ஃப்ளூயன்ஸ்ல எத்தனை இளைஞர்கள் எத்தனை தவறுகளை செய்திருக்கிறார்கள் அப்படின்றது பல தொலைக்காட்சி நிறுவனங்கள் பல செய்தி நிறுவனங்கள் தொடர்ந்து காமிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அதற்காக இன்னைக்கு முதலமைச்சர் இல்ல ஹோம் மினிஸ்டரா இருப்பாரு, அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு? இந்த மாதிரி கேள்விகளால் வைக்க வேண்டிய சூழ்நிலை விஜய் ஒரு கட்சியின் தலைவராக இருக்கிறார். அப்ப அந்த பார்வைகள்லாம் ஏன் வரவில்லை அப்படின்றது எல்லா கட்சி தலைவர்களும் வைத்திருக்கிறார்கள். பாஜகவுக்கும் அதே பார்வை, எடப்பாடியாருக்கும் அதே பார்வை, அஇஅதிமுகவும் அதே பார்வை தான். அது மாற்று கருத்தே கிடையாது. அவர் சொன்னதுக்கு மட்டும் பதில் சொல்லிக்கிறேன். விஜயகாந்த் வந்த போது ரஜினி கமல் பீக்ல இருந்தாங்க, இப்ப விஜய் மட்டும் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரஜினிகாந்த் விஜயகாந்துக்கு தான் தமிழ்நாட்டுடைய பரவலான போட்டி. பொதுவா ரஜினி கமல் சொன்னாலும் ரஜினிகாந்த் விஜயகாந்த் தான். அது மட்டும் இல்லாம விஜயகாந்துக்கு ரஜினிகாந்தோடைய ரசிகர் மன்றங்கள் ஒரு அரசியல் பயப்படுத்தப்பட்டு ஒரு அந்த பேட்டர்ன்ல இருந்தாங்க. அப்புறம் இன்னொன்று பராசக்தி அந்த ஜனநாயக இஷ்யூவை பார்க்கும்போது இதுல இருந்தே பராசக்திங்கிறது இந்திய எதிர்ப்பு அரசியல பேசுது, இவர் ஜனநாயகங்கிறது பாலையாவுடைய சினிமாவை எடுத்திருக்காங்க. இதுல இருந்தே இவர்கள் என்ன சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அப்புறம் திமுக இளைஞரணி மகளிரணி எல்லாம் விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் நடத்துதுங்கிறாங்க. இந்த கான்செப்ட் இளைஞரணிங்கிறது அவங்க எம்ஜிஆர் காலத்திலே இளைஞரணி கான்செப்ட் எதிர்கட்சியா இருக்கும் போதே அவங்க நடத்தி இருக்கிறாங்க. அப்புறம் விஜய் வந்ததுனால இந்த கட்சிகள் சில விஷயங்கள் பண்ணுது அப்படிங்கிறது அது ஏற்புடையது கிடையாது. எப்பவுமே 2026 அனைத்து அரசியல் கட்சிகளுக்குமே மக்களின் அரசியல் பார்வை மாறி இருக்கிறது. முதல்ல ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்ன மாதிரி மக்களுக்கு இன்னைக்கு எதிர்பார்ப்பு சாதாரண விஷயங்கள்ல எங்களோட வாழ்வு தரம் மேம்பட வேண்டும், அதற்காக ஒவ்வொரு கட்சியும் பேச வேண்டும். வெறும் மட்டும் பேசுவார் அவர்கள் கட்சியே கிடையாது அப்படின்ற பார்வை. அதாவது விஜயகாந்த் வாக்க நிரூபிச்சாரு டிரான்ஸ்பர் பண்றாரு, பவன் கல்யாண் வாக்க நிரூபிச்சாரு டிரான்ஸ்பர் பண்றாரு. வாக்க நிரூபிக்காமலே தன் பாப்புலாரிட்டியை ரஜினி அஜித்தும் வியாபாரமாக்கல, விஜய் வியாபாரமாக்குனா விஜய மையமாக வந்த ஆஸ்பிரேஷனல் ஓட் கற்பனை வாக்குகள் நிஜ வாக்காக சீமானுக்கு போகும். இததான் விஜய மண்குதிரன் சந்தர்ப்பவாதி அரசு வியாபாரியாக இருந்தால் அது சீமானுக்கு லாபம். பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 யாருக்கான ஆண்டாக இருக்க போகிறது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.